ஒரு ஒரு 500 வண்டிக்கு போய் 2 வீலரில் வர சொல்லியிருப்பாங்களாட்டுருக்கு. பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. அங்கேயே வேலூர்கிட்டயே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பசங்க கீழே விழுவுறானுங்க. அது மேலே வண்டி ஏறி வந்து நிப்பாட்டவே இல்லை. அதையும் ஏறி அவங்க வந்துக்கிட்டே இருக்குது. அதையும் பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து என்ன பண்ணுறாரு தவிர பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, வந்த உடனே உள்ளேயே உட்காந்துருக்காரு. மேலே வந்திருந்தாங்கன்னா பார்த்துட்டு எல்லோரும் மக்கள் கலைஞ்சிருப்பாங்க. இவர் வந்து மக்கள் உள்ளேயே உட்காந்து கும்பல் சேரட்டுன்னு கொண்டு போய் எல்லாத்தையும் இப்போ சாகடிச்சிட்டாரு. இதுதான் உண்மை. 11 மணிக்கு அதாவது 11 மணிக்கு மீட்டிங்கு, 12 மணிக்கு மீட்டிங்கு கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்களாட்டிருக்கு போலீஸு. ஆனால் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 மணிக்குள்ளே வராரு. இது வந்து ஒரு டெக் சிட்டி. அந்த நேரத்தில் வேலைக்கு போயிட்டு வரவங்க எல்லாருமே வந்து லட்சக்கணக்கில் வருவாங்க சனிக்கிழமை. இது சனிக்கிழமை வேறு சம்பள நாள். அப்போ என்ன ஆச்சு, ஃபுல் க்ரௌட் ஆகி போச்சு. ரோடு பிளாக்டு, எல்லா போட்டும் பிளாக்டு ஆகுது. இவங்களும் வெளியில் போக முடியாமல் இந்த தாவேக்காரங்க அப்படி இருந்தாலும் நிறைய பேரை காப்பாற்றிருக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, வர்ற ஒரு ஆம்புலன்ஸ்காரங்களை லைவ்லேயே பார்த்து நான் ஒரு டிவி லைவில் பார்த்தேன். அவனை பிடிச்சி அடிக்கிறாங்க. எதுக்குள்ள உள்ள ஒரு ஆம்புலன்ஸ்னு சொல்லி போட்டு அவ்வளோ அடிக்கிறானுங்க அவனை. அந்த பையன் கூட பேட்டி கொடுத்துருப்பான் பாருங்கள், இப்போ யூடியூப்பில் கூட வந்துட்டு இருக்கு. அது கூட அவனை அடிக்கிறாங்க. இதெல்லாம் இப்போ இந்த ஆம்புலன்ஸே விடாதனால தான் மிகப்பெரிய தவறு நடந்துருச்சு. விட்டுருந்தா கூட பாதி பேர்த்த இன்னும் கூட ஒரு 10 பேர்த்தோடு முடிஞ்சிருக்கும்.